12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகள். எடுத்துக்காட்டு 1.9. ஏபி அப்படின்னு இரண்டு அணிகள் கொடுத்துட்டு ஏபி அதனுடைய நேர்மாறு சீக்குவல்ட்டு பியோட நேர்மாறு இன்ட்டு ஏயோட நேர்மாறுன்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன செய்கிறோம், ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஏபின்னு ரெண்டு அணியையும் எடுத்து எழுதிக்கிறோம். அதனுடைய பெருக்கல், அணி பெருக்கல், முதல் நிறையை எடுத்துக்கிட்டு முதல் நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது நிரல். இதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். 0வையும் -2ஐயும் பெருக்கினா 0, -3ஐயும் 0வையும் பெருக்கணும்னா 0. முதல் நிறையால் முதல் நிரல் முடிஞ்சுது. முதல் நிறையால் இரண்டாவது நிரல் 0வால் -3 பெருக்கினா 0, -3ஆல் -1 பெருக்கணும்னா +3. முதல் நிறையை எடுத்துக்கிட்டு பெருக்கி முதல் நிறையில் எழுதிட்டோம். அடுத்தது இரண்டாவது நிறையை எடுத்துக்கிட்டு இப்போ பெருக்கி எழுதுறத இரண்டாவது நிறையில் தான் எழுதணும். 1ஆல் -2 பெருக்குனா -2, 4ஆல் 0 பெருக்கணும்னா 0. முதல் நிறையால் முதல் நிரலை பெருக்கியாச்சு. அடுத்தது இரண்டாவது நிரல் 1 × -3 -3, 4ஆல் -1 பெருக்குனா -4. இதுதான் ஏபி அப்படிங்கிறது. இதை சுருக்கணும்னா 0 + 0 0, இது 3, -2 -7. ஏபியோட மதிப்பு இதுதான். அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபிக்கு நேர்மாறு. ஏபியோட இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன? 1/மட்டு ஏபி adjoint of AB. இது ஃபார்முலா. மட்டு ஏபி வேணும் இல்லையா? முதல்ல மட்டு ஏபி கண்டுபிடிச்சிரும். மட்டு ஏபி = ஏபி என்ன? 0 3 -2 -7. இதுதான் ஏபி. மட்டு ஏபின்னா அப்படியே குறுக்க பெருக்குங்க. -7 × 0 0. இந்த பக்கம் பெருக்குனா -2 × 3 -6ன்னு வரும். இந்த பக்கம் பெருக்கும்போது ஒரு மைனஸ் ஃபார்முலா படி வரும். அதனால் +6. மட்டு ஏபியோட மதிப்பு என்னென்னா +6. இதை இங்கே எடுத்துப்போம். 1/, மட்டு ஏபிங்கிறதுக்கு பதிலாக 6, adjoint of ஏபி, அதாவது சேர்ப்பு அணி. இதுதான் ஏபி சேர்ப்பு அணி. சேர்ப்பு அணி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முதன்மை மூலை விட்டத்தில் இருக்கிற உறுப்பை இடத்த மாற்றிக்கணும். -7 இங்கே, 0 இங்கே. -7 இங்கே வந்துடும், 0 இங்கே வந்துடும். அடுத்தது இரண்டாவது மூலை விட்டம் இருக்கு இல்லையா, அதை குறியை மாற்றிக்கணும். +3 அப்படிங்கிறது -3 ஆகிடும், -2ங்கிறது +2. இதுதான் ஏபியோட இன்வெர்ஸ். இது 1வது சமன்பாடுன்னு வச்சுப்போம். அடுத்தது என்னன்னா பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். B inverse = 1/மட்டு B adjoint of B. B inverse, Bங்கிறதுக்கு மட்டு மதிப்பு. Bங்கிறது எது? இங்கே இருக்குது B. இதுக்கு மட்டு வேணும்னா அப்படியே குறுக்க பெருக்குனா என்ன வரும்? -1ஐயும் -2ஐயும் பெருக்குனா +2. 1/, என்ன வரும்? +2. இந்த பக்கம் பெருக்கிறப்ப 0வால் இதை பெருக்கிறப்ப 0 வந்துடும். இன்ட்டு adjoint of B, சேர்ப்பணி, பியோட சேர்ப்பணி. சேர்ப்பணிங்கிறது முதன்மை மூலை விட்டத்தை இடத்த மாற்றிக்கணும். இது ரெண்டும் இடம் -1 இங்கே வந்துடும், -2 இங்கே வந்துடும். -1 இங்கே, -2 இங்கே. இரண்டாவது மூலை விட்டம் இருக்குல்ல, குறியை மாற்றிக்கணும். -3 என்ன ஆகும்? +3 ஆகும். 0ங்கிறது அப்படியே தான் இருக்கும். அடுத்தது ஏ இன்வெர்ஸ். 1/, மட்டு ஏ adjoint of A. 1/, மட்டு ஏ. ஏங்கிறது இருக்கு இல்லையா, மட்டுன்னா அப்படியே குறுக்க பெருக்க வேண்டியதுதான். 4ஆல் இதை பெருக்கணும்னா 4 × 0 0. இந்த பக்கம் பெருக்கும்போது 1 × -3 -3ன்னு வரும். ஆனால் இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு ஃபார்முலா படி மைனஸ் வரும் இல்லையா, அதனால் இது +3ன்னு ஆகிடும். adjoint of Aனா முதன்மை மூலை விட்டத்தை இடத்த மாற்றணும். 4 இங்கேயும் 0 இங்கேயும் வரும். 4 இந்த இடத்துல 0.
இரண்டாவது மூலைவிட்டத்தை குறிய மாற்றணும். -3ங்கிறது +3 ஆகிடும், +1ங்கிறது -1 ஆகிடும். இது A இன்வெர்ஸ், இது B இன்வெர்ஸ், ரெண்டுத்தையும் பெருக்க வேண்டியதான். B இன்வெர்ஸ் அப்படிங்கிறது என்ன? 1/2 -1 -1 3 0 -2. அதே போல் இன்ட்டு A இன்வெர்ஸ். A இன்வெர்ஸ்லேயும் வந்து 1/3 4 3 -1 0. 1/2 × 3 6, 1/6 உள்ளார. இந்த அணி இந்த அணியை பெருக்க போகிறோம். முன்னாடி பெருக்கினது போல் முதல் நிறையால் முதல் நிரல், இரண்டாவது நிரல், இரண்டாவது நிறையால் முதல் நிரல், இரண்டாவது நிரல், அவ்வளோதான். இப்போ முதல்ல முதல் நிறையை எடுத்துக்கிட்டு முதல் நிரலை பெருக்க போகிறோம். முதல் உறுப்பு முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பு. -1 × 4 -4, 3 × -1 -3. முதல் நிறையால் முதல் நிரல் முடிஞ்சிடுச்சு. முதல் நிறையால் இரண்டாவது நிரல். -1ஆல் 3 பெருக்குனா -3, 3ஆல் 0 பெருக்கணும்னா 0. முதல் நிறை முடிஞ்சிடுச்சு. முதல் நிறையில் எழுதியாச்சு. அடுத்தது இரண்டாவது நிறையை எடுத்துக்கிறோம். இப்போ வர்ற ஆன்சரை இரண்டாவது நிறையில் மட்டும்தான் எழுதணும். இரண்டாவது நிறையால் முதல் நிரல், இரண்டாவது நிறையால் இரண்டாவது நிரல். 0 × 4 0, -2ஆல் -1 பெருக்கணும்னா +2. அடுத்தது 0வால் 3 பெருக்குனா 0, -2ஆல் 0 பெருக்குனா 0. 1/6 -4 -3 -7, -3 + 0 -3, 0 + 2 2, 0 + 0 0. இது சமன்பாடு 2. இப்போ 1வது சமன்பாடு 2வது சமன்பாடு ரெண்டுத்தையும் பாருங்கள். 1வது சமன்பாடு 1/6, இங்கேயும் 1/6, -7 -3 -7 -3, 2 0 2 0, ரெண்டுமே சமமாக இருக்குது. ரெண்டுத்தோட மதிப்பும் சமமாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டும் இதுவும் இதுவும் சமம். இது AB அதோட இன்வெர்ஸ் = B இன்வெர்ஸ் A இன்வெர்ஸ், ரெண்டும் சமம். நிறுவப்பட்டது.